அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிகழவிருக்கும் சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்த மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகிறார். மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியில் இருந்து தன்னுடைய 3வது பார்வையாளர் ரிஷப ராசியையும் 7வது பார்வையாளர் கன்னி ராசியையும் 10வது பார்வையாளர் தனுசு ராசியையும் பார்க்கிறார். துலாம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது எல்லோரிடமும் நல்ல பெயரை எளிதில் சம்பாதித்து விடக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோல்வியை கண்டு துவளாதவர்களாகவே இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போராட்ட குணமும் இயல்பாகவே தங்களுக்கு இருக்கப்பெறும். எதிலையுமே முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்கள் நவக்கிரகங்களில் அசுரகுரு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தனக்காரகனாகிய சுக்கிரனை ஆட்சி நாயகனாக கொண்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்கிறதன் மூலமாக பட்டம் பதவிகளை பெறுவீங்க. திறமைகள் பல கொண்டவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பல விதத்திலையும் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக விளங்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இதுவரைக்கும் தங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி ரணருண ரோகஸ்தானத்திற்கு செல்கிறார். 3வது பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் 7வது பார்வையால் அயனசயன போகஸ்தானத்தையும் 10வது பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். பலவிதமான குழப்பங்கள் இருந்தும் சில சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோளை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் இந்த காலகட்டத்தில் உதயமாகும். அதே சமயம் நிதி நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு தொல்லையும் கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லாமலும் போகலாம். எப்போதும் போல சட்டத்தை மதித்து நடக்க பாருங்க. இந்த தன்மை சில அன்பர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும். அதே மாதிரி இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறுவீங்க. அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். நண்பர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டும். உடலில் இருந்த நோய்கள் ஒவ்வொன்றாக மறைய தொடங்கவும் செய்யலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். எதையுமே சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொண்டு நன்மைகளை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பந்தயங்கள் போட்டிகளில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. பெற்றோர் வழியில் நிலவி வந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து குடும்பத்தில் குதூகலம் நிறையும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சில நேரங்களில் மனம் நொந்தும் போவீங்க. அதே சமயம் உங்களினுடைய பொருளாதார திட்டங்களில் சிறிது தொய்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில நேரங்களில் மனம் நொந்து போவீங்க. இருப்பினும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலைகள் இருக்குங்க. சனி பகவானால வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவுகள் செய்யவும் நேரிடலாம். உங்களின் நண்பர்கள் உங்களுக்கு தேவையானவற்றை தவிர்த்து தேவையற்ற விஷயங்களை பேச நேரிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் எவரையும் முன்னுதாரணமாக கொள்ளாமல் தங்களினுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி செயலாற்ற பாருங்க. தங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. தேவையற்ற கவலைகள் உங்களுடைய மனதை விட்டு அகலவும் ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பொறுமையான அணுகுமுறையால் பகைவர்களையும் நண்பர்களாக்கி கொள்ள முடியும். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க.
அப்படி இல்லைன்னா உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதே சமயம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் பார்த்திங்கன்னா தைரியமும் நம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சமயங்களில் சக ஊழியர்கள் தங்களுக்கு உதவிகரமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. இருப்பினும் சில நேரங்களில் சக ஊழியர்களாலேயும் பிரச்சனை எழலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது தங்களுக்கு நன்மையையும் உண்டாக்கும். பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க. தங்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதிர்பாராத நிகழ்வுகளால் திக்குமுக்காடி போவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு கடும் முயற்சிகளுக்கு பிறகு தாங்க தகுந்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. அதனால் தங்களுடைய ஒவ்வொரு நிலையிலையுமே கடின உழைப்பும் கடும் முயற்சியும் தேவைப்படுங்க. அதே சமயம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொடுக்கல் வாங்கலில் சற்று உஷாராகவும் இருக்க பாருங்க. சில விஷயங்களில் தடைகள் ஏற்படதாங்க செய்யும். தடை தாமத கடந்த பிறகு மட்டும்தான் உங்களால் வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு இடையூறுகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. செலவுகள் அதிகரிக்கும், பொறுப்புகளும் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியே தங்கவும் பலருக்கும் நேரிடலாம். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. தந்தையின் உடல் நலத்தில் கவனமாகிருங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகையும் உண்டாகலாம். கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் ஒரு சிலருக்கு காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. காரியங்களில் தாமதமாக நடந்தாலும் சில நேரங்களில் சிலருக்கு வெற்றியும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் அலைய வேண்டி இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கிறதுல சிறிது காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய பெயர்ச்சியானது பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு ஏற்ற இறக்கமான நிலைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். சில நேரங்களில் தங்களுக்கு ஏமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. ரியல் எஸ்டேட், ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க, வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், காவலர்கள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் ஏற்றங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடன் சனி சேர்வதால் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது பெண்கள் மூலமாகவோ பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்பட அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களிடத்துலையும் சரி, பெண்களிடத்துலையும் சரி, கொஞ்சம் கூடுமான வரைக்கும் தள்ளி இருப்பதும் அவங்களிடத்தில் உஷாராக செயல்படுவதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானால் இடமாற்றங்கள் உருவாகலாம். சிலர் தொழில், வியாபாரம், வேலை, கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்குங்க. 12வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானானவர் ஞானம், தெளிவை போதிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மூச்சு, அடிவயிறு, நுரையீரல் தொடர்பான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு. உங்கள் எதிர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. எதிரிகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகள்லையும் உங்களுக்கு ஒரு ஏற்ற தாழ்வுகளை தரப்போகிறது. அப்படிங்கிறதுனால பக்குவமான பேச்சு அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்குவமாக நடந்து கொண்டால் மட்டுமே காரியங்களில் உங்களால் வெற்றி காண முடியுங்க. குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கை துணையாகட்டும், இது எல்லாத்துலேயுமே
தங்களுக்கு உறுதுணையாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான். அதனால் நம்பிக்கையை இந்த காலகட்டத்தில் இழந்து விடக்கூடாது. கையில் பணம் பொருள் தங்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் சிரமங்கள் நீடிக்கத்தாங்க செய்யும். கையில் பணம் தங்காது, பொருட்கள் வாங்க நிறைய விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் தேவைக்கு ஏற்ப பணம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆடம்பர செலவு அப்படிங்கிறது, தகுதிக்கு மீறிய செலவு அப்படிங்கிறது திடீர் பண நெருக்கடியை உண்டாக்கும். பணத்திண்டாட்டம் ஏற்படுத்தலாம். அத்தியாவசிய தேவைக்கு கூட தங்களிடம் பணம் இல்லாத நிலையும் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பல வகைகளில் உங்களுக்கு சிரமங்களை சனி பகவான் ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் சாதகமான நிலைகளையும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலம் உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்தவாறே இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்காது. ஆனால் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது தங்களுக்கு சில நேரங்களில் கோபத்தையும் உண்டு பண்ணலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், இந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்த கன்னியரை வழிபட்டு வாங்க. லக்ஷ்மி அஷ்டோஷ்தரம் பிரயாணம் செய்வது நலம் தருங்க. எலுமிச்சை கனியை பிழிந்து சாறு எடுத்து அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு படைத்து வர வாழ்வில் வசந்தம் வீசும்.